வணக்கம். சென்னையிலேருந்து சுப்பலக்ஷ்மி. இன்றைக்கி நான் அவகேடோ வச்சு ஒரு சட்னி ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அவகேடோவை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃப்ளெஷ்ஷை தனியாக எடுத்துக்கணும். இப்போ செய்முறை பார்க்கலாம். அவகேடோ சட்னிக்கு நான் அது கூட ஒரு தக்காளி, ஒரு நெல்லிக்காய், பச்சை மிளகாய் ஒரு 4 காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/2 எலுமிச்சம் அது சட்னி அரைச்சதுக்கப்புறம் பிழியறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் தக்காளி எடுத்திருக்கேன் கட் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த அவக்காடோ துண்டுகளையும் போடுறேன். ஒரு அவக்காடோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அவகேடோ சட்னி அரைச்சாச்சு. இதை இப்போ தாளிச்சிட்டோன்னா ரெடி ஆகிடும். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். தாளிக்கிறது ரெடி ஆகிடுச்சு. இது அந்த சட்னியில் ஊற்றி கலரிட வேண்டியது தான். இந்த அரைச்ச அவகேடோ சட்னியில் தாளிச்சும் போட்டாச்சு. இப்போ இந்த எலுமிச்சப்பழமும் பிழிஞ்சிட்டோன்னா அப்படியே கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி. அவகேடோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. அந்த அவகேடோவோடைய ஷெல்லிலேயே நான் பரிமாறுறேன். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல் எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வெண்பொங்கலோட சர்வ் பண்ணுறேன். அவகேடோவை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும். ஹார்ட் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். பிளட் ப்ரெஷரும் குறையும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.